ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான டிப்ஸ் வீடியோவில் தான் வந்திருக்கேன். லேடிஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் முதல் தர பார்க்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முதல் டிப்ஸ் பார்க்கலாம். இந்தமாரி ரேஷன் வேஸ்ட் இருந்ததுன்னா அதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். பீரோவில் பட்டு புடவையெல்லாம் அப்படியே மடித்து வச்சுருப்போம். அந்த மடிப்பில் கரையாக ஆகிடும். அந்தமாரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். வேஸ்ட்டு நீள வாக்கில் 4 மடிப்பாக மடித்து எடுத்துக்கோங்க. மடித்து எடுத்துகிட்டு நடுவில் புடவை வச்சுக்கோங்க. வச்சுட்டு ரைட் சைடில் இருக்கிற துணியை தூக்கி புடவை மேலே போடுங்க. போட்டுட்டு மறு புடவையே இதுக்கு மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு லெஃப்ட் சைடு இருக்கிற துணியை தூக்கி புடவை மேலே போடுங்க. ஜிக்ஸாக்கு மாடலில் இதை மடித்து எடுத்துக்கணும். இதுமாரி மடித்து எடுத்துக்கிட்டோன்னா எந்த சைடு பார்த்தாலும் நமக்கு இப்போ சேரீ தெரியும். சேரீக்குள்ளேயே நம்ம ஜாக்கெட்டும் செட்டாக வச்சிட்டோம்னா ஈஸியாக எடுத்துக்கலாம். புடவை வச்சோன்னா கலைஞ்சி போகாமலும் இருக்கும். நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். அடுத்த டிப்ஸு இதே பட்டு புடவைக்கு தான் சொல்ல போகிறேன். நம்ம வீட்டில் நிறைய மஞ்சள் பையங்க இந்தமாரி கல்யாணத்தில் கொடுக்குற பையெல்லாம் இருக்கும். அந்த பையை யூஸ் பண்ணி இந்த சேரீயை எப்படி அடுக்கி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நியூஸ் பேப்பரை எடுத்துக்கோங்க. நியூஸ் பேப்பரை நீல வாக்கில் இந்தமாரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு புடவையும் இந்தமாரி வச்சுட்டு நியூஸ் பேப்பரை இந்தமாரி கவர் பண்ணி எடுத்துக்கோங்க. கவர் பண்ணி எடுத்துகிட்டு மஞ்சள் பையில் வச்சுருங்க. ஒரு சேரீக்கும் மேலே இந்தமாரி நியூஸ் பேப்பரை வச்சுட்டு அதுக்கப்புறம் சேரீ வச்சிங்கன்னா நம்ம இந்த மஞ்சள் பையிலே ஒரு 5 சேரீ வச்சுக்கலாங்க. இதுமாரி வச்சோன்னா நமக்கு அப்படியே மடிப்பு கலையாமலும் கரைபடியாமலும் இருக்கும். அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். இந்த இட்லி பானையில் அங்கே பாருங்கள், அடிப்பக்கமாக ரொம்பவும் அழுக்காக இருக்குது. அதை க்ளீன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கோங்க, கொஞ்சம் ஹார்பிக் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா அதில் இருக்க அழுக்கெல்லாம் நல்லா வந்துடும். பாருங்கள், அழுக்கெல்லாம் நல்லா போயிடுச்சு. இதை க்ளீன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். இதுமாரி சில்வர் பாத்திரம், அலுமினிய பாத்திரத்துக்கு உப்பும் ஹார்பிக்கும் சேர்த்து சுத்தம் செஞ்சிங்கன்னா அதெல்லாம் க்ளீன் ஆகிடும். இன்னைக்கு வீடியோவும் டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் அனுப்புங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.